நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரத போலீஸ் IPS அதிகாரி இப்பொழுது இந்த வீரர்களுக்கு உறுதிமொழியை கூறுவார்கள். உறுதி எடுத்துக் கொள்கிறேன். நான் பாரதத்தையும் பாரதத்துடைய விதிமுறைப்படி உருவாக்கப்பட்ட எங்களது கடமையை பக்தியோடு உண்மையான ஈடுபாட்டோடு கடைபிடிப்பேன். நான் பாரதத்தின் தலைமை ஆட்சியையும் அதன் கிளைகளையும் முழுமையாக காப்பாற்றுவேன். நான் என் பதவியின் கடமைகளை தேசபக்தியோடு நேர்மையாக பாரபட்சமின்றி கடைபிடிப்பேன். அதோடு மனித உரிமைகளை காக்க தயாராக இருப்பேன். நான் இந்த காவல்துறையில் உண்மையாக சேவை புரிந்து கொண்டிருப்பேன். காற்று, நீர், பூமி இதில் எந்த வழியாக இருந்தாலும் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டால் செல்வேன். அதோடு யாரை என் அதிகாரியாக நியமித்தாலும் சரி, அவருடைய அனைத்து ஆணைகளையும் ஆத்மார்த்தமாக நான் கடைபிடிப்பேன். இந்த காரியங்களில் உயிர் இழக்கும் அபாயம் இருந்தாலும் கடமையில் தவற மாட்டேன். வாங்க ஆண்டி, நீங்க உட்காருங்க. டீ கொண்டு வர சொல்லிருக்கேன். வேற ஏதாவது சொல்லவா ஆண்டி? இப்ப டீ குடிக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல. நீங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாக்க ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். சரோஜா, நான் சொல்றத கொஞ்சம் முடியாது. உங்க பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. என்ன பேச விடுங்க. ஆண்டி, முதல்ல போய் உட்காருங்க ப்ளீஸ். அங்கிள் வாங்க, உட்கார்ந்து பேசலாம் வாங்க. உங்களுக்கு போன் பண்ணி பண்ணி நான் கலைச்சு போயிட்டேன். என்னோட போனை எடுக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லைல்ல. எனக்கு பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க? என் மருமக சந்தியாவுக்கு அந்த கப்பு கிடைக்குமா இல்லையா? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க கவிதா? பதில் சொல்லுங்க. பாரத போலீஸ் சேவையின் பதவி ஏற்பு விழாவில் இப்பொழுது நாங்கள் இந்தியன் போலீஸ் அகாடமியோட கௌரவமா கருதுற அந்த அவார்டை நாங்க எப்ப வழங்க போறோம். வருஷா வருஷம் நம்ம நாட்டோட மிக பெஸ்ட் ட்ரெயினிங் ஆபீசருக்கு இந்த அவார்டை வழங்குறோம். எந்த ஆபீசர் ட்ரெயினிங்ல ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க திறமையை ப்ரூவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இது கிடைக்கும். அந்த ஸ்டார் அவார்ட் தான் பெஸ்ட் கேடட் ட்ரோஃபி. இந்த வருஷம் பேட்ச் 2014-2015 பெஸ்ட் கேடட் ட்ரோஃபிக்காக அவங்களுடைய ஆல் ரவுண்ட் திறமையை காட்டின பெஸ்ட் ப்ரொபேஷனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பெயர் மம்மி, இதை
நான் அடைஞ்சே தீருவேன். இதை நான் உங்க 2 பேருக்காக தான் அடையணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த டிராஃபி நீங்க தான் ஜெயிக்கணும். அவங்க சஹ்யாத்ரி ஸ்குவாடை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபீசர் சந்தியா தான் அவங்க. சந்தியாவோட அப்பா அம்மா ஆத்மா எங்க இருந்தாலும் சரி, அந்த 2 ஆத்மாவும் எனக்கு சந்தோஷப்படும். இன்னைக்கு சந்தியா அவங்களோட மிகப்பெரிய கனவை நிறைவேற்றிட்டாங்க. ஜெய் ஹிந்த். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாளைக்கு உங்க பொண்ணு போலீஸ் கேப்பை இந்த கையால போட்டுக்கிட்டு இந்த கையால கையெழுத்து போடுவா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கனவு தான். அந்த கனவை நான் நிறைவேற்றியே தீரணும். நான் ஐபிஎஸ் ஆகியே தீருவேன். உங்க கனவை நான் தெரிஞ்சுக்கலாமா சத்யா? என் கனவு நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும். அம்மா, இன்னைக்கு நான் ஒருத்தங்களுக்கு பிள்ளையா ஒரு அண்ணனா மட்டும் இல்லைம்மா, ஒரு பொண்ணோட புருஷனும் தான். இப்போ நீங்களே சொல்லுங்கம்மா, நான் ஒரு நல்ல புருஷனை என்னோட கடமையை செய்யணுமா வேண்டாமா? கடமைகளும் பொறுப்புகளும் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் புருஷனுக்கு இருக்கக்கூடாதா? சந்தியா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க சந்தியா. இது உங்களோட கனவு மட்டும் இல்ல, இது என்னோட கனவு தான் சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ட்ரெயினி ஆபீசர் சந்தியாவுக்கு பெஸ்ட் கேரட் ட்ரோஃபி கிடைச்சிருக்கு. இந்த அவார்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா சந்தியா அவங்களுடைய ட்ரைனிங் பீரியட்ல ரொம்ப தைரியமா வீரமா தீவிரவாதிகளை எதிர்த்து போராடினாங்க. இது இந்தியன் போலீஸ் அகாடமியோட வரலாற்றிலேயே ஒரு பெருமையான நினைவா என்னைக்குமே நிலைச்சிருக்கும். ஆபீசர் சந்தியாவோட ரூபத்துல இன்னைக்கு இந்த நாட்டுக்கு ஒரு வீர சிப்பாயை தேர்ந்தெடுத்திருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் ரிவால்வரை கொடுத்து பெஸ்ட் கேடட் சந்தியா கிட்ட அதை கொடுத்து பெருமைப்படுத்த போறாரு. அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் பெயிட்னு வழங்கப்படுது.
நம்ம நாட்டோட இந்த வீர சிப்பாயி ஸ்டேஜ்க்கு வந்து அவங்களோட இந்த பயணத்தை பத்தி சில வார்த்தைகள் பேசணும்னு மேடைக்கு அழைக்கிறேன். ஐபிஎஸ் ஆபீசர் சந்தியா. அவங்க என்னோட வைஃப்ங்க. அப்படியா? வாழ்த்துக்கள். செம்மையா கலக்கிருக்காங்க போங்க. இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணுங்கிற இந்த கனவை சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா தான் எனக்கு வளர்த்து விட்டாரு. உண்மையா நான் இந்த கனவு அடைய மேற்கொண்ட பயணம் அவ்வளவு சுலபமானதா இல்ல. ஆனா இன்னைக்கு என்னோட அப்பாவோட ஆசீர்வாதம் தான் எனக்கு துணையா இருந்திருக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு ஒரு வழியா வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். அப்பா, நீங்க எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. உங்க பொண்ணு நினைச்சு பெருமையா இருப்பீங்க. ஆனா என்னோட இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லப்பா. இதுக்கு முக்கிய காரணம் என்னோட ட்ரெயினர், என்னோட குரு, ஆபீசர் சார் கொடுத்த பாடம் அது. அவங்க இன்னைக்கு என்ன இந்த யூனிஃபார்முக்கு தகுதியானவளா மாத்திருக்காங்க. ஒவ்வொரு அடியிலையும் என்னோட பலகீனங்கள அவங்க தான் வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. என்ன நிறைய ஊக்கப்படுத்தினாங்க. நான் இன்னும் சிறப்பா வரணுங்கிறதுக்காக, நிறைய முன்னேறணுங்கிறதுக்காக. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன்னா நான் உங்களோட ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோட இன்னொரு ட்ரெயினர் சிபி ராய் சார். ஒரு சிப்பாய் எப்பவுமே அவங்களோட பலகீனத்துக்கு முன்னாடி தாழ்ந்து நிக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர்தான். அவர்தான் எனக்கு வழிகாட்டினாரு, எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. ஒரு குரு மந்திரத்தையும் அவர் போதிச்சாரு. மைதானத்துல ஏற்பட்ட வழி மைதானத்திலேயே தான் போகணும்னு சொன்னாரு. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாம என்னோட இருந்த நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாரும் இந்த 11 மாசமும் குடும்பம் கூட இல்லைங்கிற கவலை தெரியாம என்னை சிறப்பா பார்த்துக்கிட்டாங்க. எப்பவும் என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ. நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறது என்னோட குடும்பத்துக்கு தான். என்னோட அத்தை, என்னோட மாமா, என்னோட கனவை அவங்க கனவா ஏத்துக்கிட்டு அதை நனவாக்கணும்னு எனக்கு துணையா இருந்தாங்க. இப்போ நான் ஒரு மனிதரை பத்தி நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுறேன். அவரோட அந்த துணை இல்லாம, ஊக்கம் இல்லாம என்னோட இந்த கனவு கண்டிப்பா நிறைவேறிருக்காது. என்னோட கனவு உடைஞ்சு சுக்குநூறு ஆக இருந்தது. இதுக்கு உயிர் கொடுத்தது அவர்தான். நான் தோத்து போயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா எதிர்த்து போராடுற அளவுக்கு என்னை நிக்க வச்சது அவர்தான். நம்ம பாரத சமூகத்துல பொதுவா எல்லாரும் ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு வெற்றி பெற்ற பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பாருன்னு இனிமே எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. என் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனிதன் என்னோட கணவர் சூர்யா. அவர் என்னோட கனவை மட்டும் ஏத்துக்கல, எப்படி ஒரு தன்னோட அம்மா அப்பா ஒரு குழந்தைக்காகவும் ஒரு மனைவி அவங்க புருஷனுக்காக தியாகம் பண்றாங்களோ அதே மாதிரி என்னோட கனவுக்காக எல்லா தியாகங்களையும் பண்ணவர் என்னோட புருஷன். அவர் தான் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எவன் ஒருத்த ஓட்ட பந்தயத்துல கடைசியா வரானோ அவன் தோக்குறமல்ல,
தோத்துருவோன்னு பயந்து ஓட்ட பந்தயத்துல கலக்காம இருக்கிறானே அவன் தான் உண்மையிலே தோக்குறவன்னு சொன்னாரு. அவர் சொன்ன இந்த விஷயங்கள் தான் எனக்கு இந்த IPS பெஸ்ட் கேண்டிடேட் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தது. கூடவே இன்னொரு நல்ல மனுஷியாவும் அவர் மாத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோட கனவு அடையறதுக்காக அந்த பாதையில அடியெடுத்து வைக்கிறதுக்காக ஊக்குவிச்சதுக்கு ஏன் கனவுல நம்மளோட இந்த கனவை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உறுதி அளிக்கிறேன். நான் இந்த போலீஸ் அகாடமியை என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு எப்பவும் நேர்மையா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஜெய் ஹிந்த். உங்கள் விஜய். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் என்னோட கனவு அடையணுங்கிற அந்த பாதையில அடி எடுத்து வைக்கணும்னு என்னை ஊக்குவிச்சதுக்கு ஏன் கனவு இல்ல நம்மளோட இந்த கனவை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உறுதி அளிக்கிறேன். நான் இந்த போலீஸ் அகாடமியை என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு எப்பவும் நேர்மையா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த் சார்.
போலீஸ் அகாடமில ஒரு ஆபீசர் இருக்காங்க. அவங்க தான் அந்த ட்ரைனிங் கொடுக்கறவங்க. எனக்கு அவங்கள தெரியும். அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க. அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு. முத நாள்லதே அவங்களுக்கு சந்தியாவை பார்த்தாலே ஆகாது. என்ன சொன்னாங்க? என் மருமக சந்தியாவுக்கு அந்த கப்பை கொடுத்துருவாங்கல்ல? ஆண்டி, முதல்ல நீங்க இந்த டீயை குடிங்க. அந்த ட்ரைனிங் இன்சார்ஜ் இருக்காங்கல்ல, அந்த போலீஸ் ஆபீசர், நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருக்காங்க. நான் பேசினப்போ அது யாரோட போன்? முதல்ல கட் பண்ணுங்க. சூர்யா போன். சொல்லு சூர்யா. அம்மா, அம்மா இங்க சீக்கிரம் சொல்லுப்பா. நம்ம சந்தியாவுக்கு அந்த கப்பு கிடைச்சிருச்சுல்ல? அம்மா, உங்களோட வேண்டுதல் இங்க வீண் போகலம்மா. அம்மா, சந்தியாவுக்கு பெஸ்ட் கேண்டிடேட் ட்ராஃபி கிடைச்சிருச்சுமா. ஆமாம்மா, இப்போதான் அந்த கப்பை பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் நம்ம சந்தியாவை மேடையில் கூப்பிட்டு கொடுத்து கௌரவப்படுத்திட்டாங்க. சந்தியா பிரியான உடனே நான் பேச சொல்றேன். நீங்க அப்பா, மீனாட்சி, பிரீத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்கம்மா, சரியா? அந்த போலீஸர் ஆபீசர் என் பேச்சை கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி அம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? வந்து கவிதா. ஆண்டி, என்ன நம்புங்க. நான் நிறைய முயற்சி பண்ணேன். உங்க மருமகளுக்கு தான் அந்த பெஸ்ட் கிரெடிட் ட்ராஃபி கிடைக்கணும்னு. ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எடுத்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு. என் மருமக சந்தியாவுக்கு அந்த கப்பு கிடைச்சிருச்சு.